ஆமென். நமக்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்நாளிலும் கூட எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிப்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லிட்டு இதை சொல்கிறார். என்னன்னாக்கா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தை எப்பவுமே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை சொன்னார்னா அதில் நம்மளுடைய விசுவாசத்தை, நம்மளுடைய ஈடுபாட்டை நாம் அங்கே காண்பிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்கிறோம். எந்த இடத்துல நீங்கள் பார்த்தனாலும் சரி, பாலும் தேனும் கூட காணாத தேசத்தை உனக்கு கொடுத்தேன்னு சொன்னார் 6 லட்சம் புருஷர்களுக்கு. ஆனால் யார் தன்னுடைய ஈடுபாட்டை, தன்னுடைய விசுவாசத்தை அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் வைத்தார்களோ அவர்களை சுதந்திரித்தார்கள். வாக்குத்தத்துக்கு எதிரான சூழ்நிலைகள் மேலே தன்னுடைய கவனத்தையும் தன்னுடைய நம்பிக்கையும் வைக்கும்போது அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கக்கூடிய வாய்ப்பை அவர் இழந்து போகிறார்கள். அவர் இங்கே சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல், என்னன்னாக்கா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இருக்கிறது போதும், இதுக்கப்புறம் இது வேணும் அது வேணும் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டதில்லை. ஏன் கவலைப்பட்டதில்லைனாக்கா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அவர் எங்கே சொல்லியிருக்கிறாரு? யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துலேயும் 9ஆம் வசனத்துலையும் பார்க்கும்போது அங்கே அவர் சொல்லியிருக்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுக்கப்புறம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, நான் உன்னை கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு தினமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகவிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆக கையில் பணம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் சொல்லியிருக்கிறார், அவர் சொன்ன வார்த்தை அது. இப்போ அதை பேஸ் பண்ணி நாம் ஒன்று பண்ணோம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு, எபிரேயர் 13:5-6 வாசிக்கிறேன், அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அவர் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லிட்டாரு, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம தைரியம் கொண்டு நம்ம சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்து சூழ்நிலைகள் மத்தியிலே சூழ்நிலைகளை சொல்லாமல் கர்த்தருடைய வாக்குத்தத்தை சுதந்திரிக்கும் போது, சொல்லும்போது, அறிக்கை செய்யும்போது அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். பைபிள் பார்த்தீங்கன்னாக்கா, ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் அப்படி 7 ஒரு 10 வரைக்கும் வாசினா, ஒரு வருஷத்தை மட்டும் சொல்கிறேன். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலை போல நம்பின ஆட்களெல்லாம் ஒருவேளை உங்களை விட்டு விலகி போகலாம், பர்வதம் போல இருந்து உங்களுடைய திறமைகள் அற்று போகலாம், உங்களுடைய நம்பிக்கை அற்று போகலாம், உங்களுடைய பலன் அற்று போகலாம். எதெல்லாம் நீங்கள் நம்பியிருந்தீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு அற்று போகலாம். நீங்கள் நம்பினவர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம். ஆனால் மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா,
நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை. மலை போல் நம்பின ஆட்கள் ஒருவேளை விலகி போயிருக்கலாம். நீ பர்வதம் போல் உனக்கு இருந்த திறமைகள் ஒருவேளை குறைஞ்சிருக்கலாம். உழைக்கக்கூடிய ஆற்றல் ஒருவேளை குறைஞ்சிருக்கலாம். உன்னுடைய நம்பிக்கையின் ஆதாரங்கள் ஒருவேளை குறைந்த நிலையில் இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று அங்கே பார்த்தீங்கன்னா உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் உண்மையை அக்கறை காட்டுகிற, உன்னை நேசிக்கிற எந்த சூழ்நிலையிலும் உன்மேல் இரக்கம் காண்பிக்கிற, உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தான் இதை சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை. அதனால் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு பாருங்கள், எங்கெல்லாம் வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் அந்த வார்த்தையோடு சேர்ந்து நாமும் செய்ய வேண்டிய சில காரியங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு இப்போது சங்கீதம் 116 சங்கீதத்தில் 9 வசனம் 10 வசனமும் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்னாக்கா, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்படேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, ஏதோ நான் சும்மா பேசிகிட்டு கர்த்தர் சொன்னதுனால அது விசுவாசத்தை நானே பேசிகிட்டு இருக்கிறேன். விசுவாசத்தினால நான் இந்த வார்த்தைகளை பேசுகிறேன். நான் பேசுகிற அந்த வார்த்தைக்கு ஆதாரமாக கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, கர்த்தரே இருக்கிறார். இதை பேஸ் பண்ணி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த சங்கீதம் 116 9-10 பேஸ் பண்ணி 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 13 வசனத்தில் அவர் சொல்கிறார். என்னன்னாக்கா, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. எங்கே எழுதுக்குது? சங்கீதம் 116:10 எழுதியிருக்குது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அதை பேஸ் பண்ணி பவுல் சொல்கிறாரு. பாருங்கள், எங்கெல்லாம் பவுல் எதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்கிறார் பாருங்கள். எபிரேயர் நிருபத்தில் யோசுவா பேஸ் பண்ணி சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கெடு என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். கர்த்தனுக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான். இப்போ இங்கே சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 4:13 எதை பேஸ் பண்ணி சொல்கிறாருன்னா, சங்கீதம் 116:10 அங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி இப்போ இவர் பேசுகிறார். விசுவாசன் ஆகியால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்படேன் என்கிற வார்த்தையை பேஸ் பண்ணி இப்போ புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, விசுவாசித்தேன் 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசத்தின் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. எங்கே எழுதியிருக்கிறபடி? சங்கீதம் 116:10 எழுதியிருக்கிறபடி. நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எங்கே ஏற்கனவே எழுதப்பட்டது, நான் விசுவாசின்னு அதை இப்போ பேசுகிறேன். எப்போவோ எழுதப்பட்டது, பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டது. அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. சொல்கிறாரு, விசுவாசன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. எங்கே எழுதியிருக்கிறபடி? 116 9-10 எழுதியிருக்கிறபடி. நாங்களும் அந்த விசுவாசன் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவத்துடைய வாசகம் சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க. என்னென்னா, சங்கீதம் 91 சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். அது 1 வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தம் வரும். அதை பேஸ் பண்ணி 2 வசனம் இவர் ஒன்று சொல்லுவார். 1 வசனம் என்ன வாக்குத்தத்தம் வருது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவள நிழலில் தங்குவான். இது வாக்குத்தத்தம். இது வாக்குத்தத்தம். இதை பேஸ் பண்ணி 2 வசனம் அவர் சொல்கிறார், அப்படி தங்குவான். இப்போ நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? நம்பிக்கிறேன் என்று. அங்கே விசுவாசிகள் பேசுகிறன்றாரு. இன்னொரு இடத்துல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கழுவுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தனுக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படி சொல்லப்பட்டாலும் அப்படி சொல்லலாமே. விசுவாசன் ஆகியால் பேசுகிற எழுதியிருக்கிறதுனால அந்த விசுவாசன் ஆவியை நாங்கள் உடையவர்களாக இருந்து. விசுவாசம் ஒரு ஆவி பாருங்கள், பயமும் ஒரு ஆவி. எந்த ஆவிக்கு நம்ம ஒத்துழைப்பு தருமோ அந்த ஆவி கிரியை செய்யும். பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் கொடாமல், அப்போ பயம் ஒரு ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே எந்த ஆவியை கொடுத்துருக்கிறாரு? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தின் ஆவியை உடையவளாக இருந்து. அப்போது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது தேவனுடைய வார்த்தை ஆவியாக ஜீவனாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்னவாக இருக்குது? ஆவியாக ஜீவனாக இருக்கிறது. யோவான் 6:63 தேவனுடைய மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, நாங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும்
ஜீவனாகவும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா ஆவியாக ஜீவனாக இருக்கிறது. இப்போ சொல்கிறாரு, நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து, அப்போ வார்த்தை ஒரு ஆவியாக இருக்குது. என்ன ஆவியாக இருக்குது? அது தேவனுடைய ஆவியாக இருக்குது. இப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை நான் பேசும்போது, தேவன் பேசினால் என்ன நடக்குமோ அந்த வார்த்தை ஆவியாக ஜீவனாக இருக்கிறபடினாலே அது என்னுடைய ஆவியிலே கலந்து நான் அதை பேசுகிறேன். விசுவாசத்தின் ஆகியால் பேசு என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாச ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம். அதுதான் இவ்வளவும் சொன்னார். இப்போ சங்கீதம் 91 பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் வசனத்தில் வாக்குத்தத்தம் இருக்குது. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வர்களுடைய நிலையில் தங்குவான்றது வாக்குத்தத்தம். அது அப்படியே விட்டுல. இப்போ நான் வாக்குத்தை பேஸ் பண்ணி ஒரு வார்த்தை சொல்கிறார் சங்கீதக்காரன், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலும் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறோம் என்று, அவர் சர்வ வல்லவர், அவர் நிலையில் நான் தங்குவேன் வசனம் சொல்கிறதுனால இப்போ நான் அவரை பார்த்து சொல்லுவேன், நீங்கள் என்னுடைய அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறோம் என்று சொல்லுவேன். சரி, இப்போ எங்கே எழுதப்பட்டது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கெடுதல்னு சொல்லி. இதை நான் வாக்குத்தத்தம் யோசுவா 1:5 எழுதப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, மோசேக்கு அப்புறம் யோசுவா ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் வருகிறார். மோசே மரித்து விடுகிறார். யோசுவா ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் அங்கே வருகிறார். அங்கே வரும்போது அவரை பார்த்து தேவன் சொல்கிற வார்த்தை இது. எப்படி இவ்வளோ பெரிய மக்களை வந்து இவ்வளோ ஜனக்கூட்டத்தை, இத்தனை லட்சம் ஜனங்களை வந்து நான் கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போக போகிறேன்னு சொல்லி அவர் பயந்து திகைத்து கொண்டிருக்கிற வேளையில் இப்போது இந்த யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனுக்கும் வைத்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 9ஆம் வசனம், நான் உன் கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறா. உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு மோசை கூட இருந்த மாதிரியே உன் கூட இருக்கிறேன்றாரு. நான் உன்ட்ட விலகிறதே இல்லை, உன்னை கைவிடுறதே இல்லைன்னாரு. நீ எங்கெல்லாம் போறி அங்கெல்லாம் உன் கூடவே கர்த்தர் இருக்கிறா. ஒரு 4 குறிப்பை நான் சுருக்கமாக சொல்கிறேன். நமக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும் இந்த டைமில். எந்த நோக்கத்துக்காக? முதல் குறிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்குது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சரி, அப்போ எதுக்காக கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் பாயிண்ட்டு, எந்த நோக்கத்துக்காக தேவன் நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றும்படியாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதுக்காக நம்ம விட்டு விலகிறது இல்லை, நம்ம கைவிடுறதில்லைனாக்கா, நான் ஒவ்வொரு குறித்து தேவன் ஒரு உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த தேவ நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றும்படியாக, செய்து முடிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நோக்கத்துக்காக தேவன் நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றும்படியாக அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் நூனின் குமாரனாகி யோசுவாவை நோக்கி, நீ பலன் கொண்டு திடமானதாக இரு. இப்போ யோசுவை பார்த்து சொல்கிறாரு, எந்த நோக்கத்துக்காக யோசுவை அழைச்சாரோ பார்த்து சொல்கிறாரு, நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து கானான் தேசத்தில் கொண்டு போக போகிற, அந்த நோக்கத்துக்கு அவனோட அழைச்சேன் நான். இப்போ சொல்கிறாரு, அவர் நூனின் குமாரனாகி யோசுவாவை நோக்கி, நீ பலன் கொண்டு திடமானதாக இரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே நீ அவளை நடத்தி கொண்டு போவாய் என்று நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். எதுக்கு உன் கூட இருப்பேன், எதுக்கு ஒன்று விட்டு விலக மாட்டேன், எதுக்கு ஒன்று கைவிட மாட்டேன், உம்மல ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை நீ பங்கிட்டு கொடுக்க முடியாத ஒரு பொறுப்பை, ஒரு நோக்கத்தை உன்மேல் நான் வைத்திருக்கிறேன். இப்போ அந்த நோக்கத்தை அவனுக்கு சொல்கிறாரு யோசுவாவுக்கு. அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலன் கொண்டு திடமானதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் இவளை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். இப்போ சொல்கிறார், நான் கூட இருப்பேன்பா. எந்த நோக்கத்தை ஒன்று அழைச்சினோ அந்த நோக்கத்தை நீ செய்து முடிப்பாய், நீ அவளை நடத்தி கொண்டு போவாய், நீ அவளை நடத்தி கொண்டு. இப்போ நம்ம விட்டு விலக மாட்டேன், நம்மை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறதுனால நம்ம தைரியம் கொள்ளணும். ஆண்டவரே, நீ என்னை அழைத்திருக்கிறீர் ஒரு நோக்கத்துக்காக. எந்த நோக்கத்துக்காக என்னை அழைத்தீரோ அந்த நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிக்கும்படியாக என்னோடு இருக்கிறீர், என்னை கைவிட மாட்டீர். ஆனால் தைரியம் கொண்டு சொல்லுவேன், கர்த்தர் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், எனக்கு சகாயராக இருக்கிறார். நான் பயப்படேன். எத்தனை மனிதனுக்கு எதிராக வந்தாலும், எவ்வளவு சூழ்நிலைக்கு எதிராக இருந்தாலும் அது என்னை என்ன செய்ய முடியும்? சரீரத்தில் பலவீனம் வியாதி இருந்தாலும் அது என்னை என்ன செய்ய முடியும்? இந்த வியாதி என்னை என்ன செய்ய முடியும்? இந்த பலவீனம் என்ன செய்ய முடியும்? இந்த எதிர்ப்புகளை என்ன செய்ய முடியும்? இந்த போராட்டங்கள் என்ன செய்ய முடியும்?
கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இப்போ யோசுவா 3 வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி திரும்ப யோசுவா சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கு என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படிக்கு எந்த நோக்கத்தை உன்னை அழைச்சனோ அதை உனக்கு சொல்லிட்டேன். இப்போ உன் கூட எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பாருங்க, எதுக்காக கர்த்தர் கூட இருக்கிறாரு, எதுக்காக நம்மளை அழைச்சாரோ அது குறித்த வெளிச்சத்தை, அது குறித்த வழிநடத்துதலை நம்ம கொடுத்து அதை நிறைவேற்றி முடிக்கும்படியான பலனை கொடுக்கும்படியாக, தேவையை சந்திக்கும்படியாக கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அப்படி நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, மோசை கூட இருந்தது மாதிரியே உன் கூட இருக்கிறன்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அவள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தனுக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த சவால்களும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் தடைகளும் இந்த இயலாமைகளும் பலவீனங்களும் என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும் என்று சொல்லலாமே. கர்த்தர் எந்த நோக்கத்துக்காய் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியான பலனை நமக்கு கொடுத்து அதை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிக்கும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நாம் செய்யும்போது அவர்களை மனிதர்களை பாடுறவர்கள் ஏளனமாய் தெரியலாம், அற்பமாய் தெரியலாம். சொல்கிறாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை யாரெல்லாம் என் சித்தத்தை நீ முக்கியத்துவப்படுத்தி ஓடும்போது உன்னை இலக்காரமாக நினைக்கிறாங்களோ, உன்னை ஏளனமாக நினைக்கிறாங்களோ, அவங்க கண்களுக்கு முன்பாக நான் உன்னை உன் கூட நான் இருக்கிறேன், உன்னை நான் அழைச்சேன், என் சித்தத்தை நீ செய்கிற, அதை அவங்க புரிஞ்சதுக்காக அவங்க கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான பொல்லாப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா விதமான பொல்லாப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படிய எந்த பொல்லாப்பு குறித்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 8லேருந்து 10 வரைக்கும் வாசிக்கும்போது திருப்பி சொல்கிறார், ரொம்ப சின்னவனாக இருக்கிறேன், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதன்றார். சொல்கிறாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொற்று, இதோ என் வார்த்தையை உன் வாயிலை வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். உன் கூட நான் எதுக்கு இருக்கிறேன் தெரியுமா? உன் வாயை நான் தொடுறேன். உன் வாயை கொண்டு நீ ஒன்று செய்ய போகிற. என்ன பண்ண போகிற? வாயை கொண்டு என்ன பண்ண போகிற? எதெல்லாம் பிடுங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பிடுங்கி போட்டுரு. என் சித்தத்தை செய்கிறதுக்கு எதுவெல்லாம் எங்கெல்லாம் உனக்கு தடையாக இருக்குதோ அதெல்லாம் நீ பிடுங்கி போடு. முதல்ல பாரு, என் சித்தம் நிறைவேறத்துக்கு எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த இடத்துல எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதெல்லாம் பிடுங்கு. எதெல்லாம் நீ இடிக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் வாயை வச்சு இடிச்சிரு. எதெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறியோ வாயை வச்சு அழிச்சிரு. எதெல்லாம் கவிழ்கணும்னு நினைக்கிறியோ வாயை வச்சு கவிழ்த்துரு. எதெல்லாம் உருவாக்கணும்னு நினைக்கிறியோ கட்டணும்னு நினைக்கிறியோ வாயை வச்சு உருவாக்கு. எதெல்லாம் நிலைநாட்டணும்னு நினைக்கிறியோ வாயை வச்சு நிலைநாட்டு. அதுக்காக உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னாராம். அப்போ எரேமியா திருச்சை பற்றி கர்த்தர் சொல்கிறார், நீ சின்ன பையன் நினச்சி பயந்துடாத, வா, உன்னை அழைச்சது நான், நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம், நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி சொல்கிறாரு. கர்த்தர் நமது கரத்தை நீட்டி என் வாயை தொற்று. அன்பானவர்களே, இந்த வாயை கொண்டு தான் கர்த்தர் தீர்க்கதரிசியே சொல்கிறாரு, இந்த முதல்ல பாரு, நீ நினச்சா ஒரு ராஜ்யத்தை பிடுங்க முடியும், நீ நினச்சா ஒரு ராஜ்யத்தை இடிக்க முடியும், நீ நினச்சா ஒரு ராஜ்யத்தை அழிக்க முடியும், நீ நினச்சா ஒரு ராஜ்யத்தை கவிழ்க்க முடியும். என் சித்தத்துக்கு இடையூறாயிருக்கிற எல்லாவற்றையும் பிடுங்கவும், எல்லாவற்றையும் இடிக்கவும், எல்லாவற்றையும் அவிழ்க்கவும், எல்லாவற்றையும் கவிழ்க்கவும் உன் வாயின் வார்த்தையினால் அதை முடியும். உன் வாயை நான் தொட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, வெறும் இடிக்கிறதும் கவிழ்க்கிறதும் அவிழ்க்கிறதும் இது மாத்திரம் வேலை கிடையாது. நீ கட்டவும் நாட்டவும் என் ராஜ்யத்தை சிறப்பாய் செய்து முடிக்கும்படியான அனைத்தையும் நீ கட்டி எழுப்பும்படியாக, அனைத்தையும் நீ நிலைநாட்டும்படியாக உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் ராஜ்யங்கள் மேலும்
ஏற்படுத்தினேன். இப்போ பாருங்கள், மூணாவது பாயிண்ட் சொல்கிறேன், நான் டைம் ரொம்ப வாயின் போகுது. மூணாவது பாயிண்ட்டு, நம் தேவன் நம் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நம்ம நடத்தும்படியாக, நம்ம பராமரிக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார். எதுக்காக கூட இருக்கிறாருனாக்கா, ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3 4 வாசிக்கும் போது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகின சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை நான் ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இது வரைக்கும் நான் பண்ணேன். உன்னுடைய தேவை அனைத்தையும் நான் சந்தித்தேன், நான் பராமரித்தேன், உன் நடத்தினேன். இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், நான் ஏந்துவேன், நான் இதெல்லாம் விளக்கி சொல்லணும். நமக்கு நேரம் இந்த டைமில் இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா அடுத்து நம்ம நிறைய வேலைகளுக்கு போக வேண்டியது இருக்குது. 4வது குறிப்பு, கதைக்காக நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம கைவிடுறதில்லை, நம்மளுடைய விலகிறதில்லை. 4வது, ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நமக்கு தேவையான ஆலோசனைகளை நமக்கு தந்து நம்மை நடத்தும்படியாக, நம்ம திகைத்து நிற்காதபடி, நம் கவலைப்பட்டு கலங்கி என்ன செய்வோம் என்று பதறி புத்தி பேதலித்து நிற்காதபடி. சங்கீதம் 32:8 சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் என் சித்தத்தை செய்கிற நீ அந்த சித்தத்தில் நடக்கும்படியாக, அதற்கு நேரெதிரான சூழ்நிலை நீ சந்திக்கும் போது நீ பயப்பட்டு கலங்கி அதிரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்போ வாக்குத்தத்தத்தை திரும்ப வாசிப்போம். அதை பவுல் எடுத்து சொல்கிறத வாசிப்போம். எபிரேயர் 13:5-6, நீங்கள் பண ஆசை இல்லாதலாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது இல்லை அதில் நினைக்காத, இப்போ இருக்கிறதே போதும் நினை. ஏன்னா கூட அவர் இருக்கிறார். கூட யார் இருக்கிறது? உங்ககிட்ட இப்போ என்ன இருந்தோ அதை வச்சு நீ சிறப்பாக வாழ முடியும், தேவனை சிறப்பாக செய்ய முடியும். அதை வச்சு இல்லை, கூட அவர் இருக்கிறதுனால இருக்கிறதே போதும். இது இல்லைன்னு நீ கவலைப்பட வேண்டியதில்லை, இதுதான் செய்வேன் நினைக்க வேண்டியதில்லை. இருக்கிறத போதும் நினை, உங்கூட நான் இருக்கிறேன். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனால நாம் தைரியம் உண்டு. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால அது நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிற அப்படின்னாலே அதை நாம் பேஸ் பண்ணி நாம் அதன்படி சொல்லலாமே. நாம் அதை சொல்லி இந்த மாதத்திலே நாம் அதை சுதந்திரிக்க போகிறோம். கண்கள் அப்படி நாம் செபிப்போம். நல்ல தகப்பனே,